சில்வியா திண்டுக்கல்ல இருந்து பேசுறேன். இன்னைக்கு தமிழக வெற்றிக் கழகத்துல பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதுல ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முடிச்சதுக்கு அப்புறம் ஃப்ரீ லேப்டாப்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சைக்கிள்ஸும் பழையபடி இல்லாம இப்போ புதுசா நாங்க ரீமாடல் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளஸ் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல பிறகுற குழந்தைங்களுக்கு 8 கிராம்ஸ் ஆஃப் கோல்டு தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உமன்ஸ் எல்லாருக்குமே பட்டு சேலை அது அந்த அந்த கான்செப்ட் அவங்க சொன்னது அதை இம்ப்ளிமெண்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருக்கு. இன்னும் எதிர்பார்க்குறோம் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ், ஹெல்த் கேர்ல இன்னும் ஏன்னா ஜிஹெச்ல இன்னும் நிறைய எதுவும் மாறின மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆகல. ஸோ இன்னும் ஜிஹெச்ல இன்னும் பார்த்து வெரிஃபை பண்ணா எஸ்பெஷலா திண்டுக்கல் பண்ணா நல்லா இருக்கும். ஸ்போர்ட்ஸுக்கான அகாடமிஸ் உமன்ஸ்க்கும் ஏதாவது எங்களுக்கு பண்ணி கொடுத்தா அது இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா எல்லாமே இங்க ரொம்ப லாங்கா இருக்கு. ஸோ கிட்ட கிட்ட இருக்கு அப்படின்னா மித்த மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்ல எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு இல்லாம சின்ன சின்ன சிட்டிஸ் நம்ம பாப்போல, திருப்பூர், கோயம்புத்தூர் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி அட்லீஸ்ட் ஏரியாவுக்கு ஒரு கிரவுண்ட் இருந்தா கூட சர்வீஸ் எக்ஸாம் எழுதி பிசிக்கலுக்கு ட்ரெயின் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னும் ஹெல்ப்பா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். லைப்ரரிஸ் இங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கொஞ்சம் பின்னாடி ஒண்ணு இருக்கு. அதை விட்டா நாகல் நகர் ஒண்ணு இருக்கு. வேற எதுவும் பப்ளிக் லைப்ரரி இல்ல. சோ படிக்கிறதுக்கு லைப்ரரிஸ் இருந்தா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். வேற மித்தபடி எதுவும் பெருசா இல்ல. மித்த எல்லாமே கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆஃப்டர் டிவிக்கே கம்பேர் பண்ணி சொல்லலாம் அப்படின்னா நிறையவே பண்ணிட்டாங்க. இன்னும் மந்த்ஸ் இப்பதான் ஒரு ஃபியூ மந்த்ஸ் தான் ஆயிருக்கு. இன்னும் இயர்ஸ் கணக்குல நம்ம பார்க்கல. நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு 5 இயர்ஸ், அதுக்கு முன்னாடி ஒரு 5 இயர்ஸ்லாம் பார்க்கும் போது இப்ப நிறைய மாறி இருக்கு. ஏன்னா இப்ப பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் எல்லாம் போனா யாருமே இது வரைக்கும் எதுவும் பெருசா ஒருத்தவங்களை கேர் பண்ணி கேட்டாங்கன்னா நான் பார்த்தது இல்லை. பட் இப்போ தைரியமா போய் கேட்க முடியுது. ஒரு இன்கம் டேக்ஸ் ஆபீஸ்க்குள்ள போனோம்னா கூட லஞ்சம் அப்படின்னு யாரும் கேட்கற மாதிரி இப்ப எனக்கு தெரிய மாட்டேங்குது. சோ அதே மாதிரி போலீஸ் பப்ளிக் நிறைய ரெஸ்பான்ஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஃபர்ஸ்ட்லாம் ஏனோ தானோ அப்படின்ற மாதிரிலாம் நான் பார்த்திருக்கேன், நானே பார்த்திருக்கேன். ஆனா இப்ப கரெக்டா அதை ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு தோணுது. இன்னும் நிறைய ஃபியூச்சர்ஸ் அவங்க சொன்னதுல இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். இன்னும் நிறைய இதுல மாடல் பண்ணாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். வெல் கோயிங் தான். பட்ஜெட் ஒதுக்குறாங்கன்னா நல்ல விஷயம் தானே. மக்களுக்கு நல்ல செய்யறதுக்காக தானே பட்ஜெட் ஒதுக்கி இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஆட்சியில இருந்தாச்சுன்னா அப்படிலாம் இது வரைக்கும் நடந்ததில்ல. இப்போ விஜய் வந்த முன்னாடி ஒவ்வொன்றும் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. இப்போ பிறக்கிற குழந்தைகளுக்கு தாய்மாமன் சீருன்ட்டு பிறக்கிற குழந்தைக்கு மோதிரம் போட்டு விடுறாரு. இன்னொன்று சைக்கிள்லாம் முதலாம் பார்க்க நல்லாவே இருக்காது ஓட்டுறது கூட. ஆனால் இப்போ சைக்கிள் நல்ல ஒரு மாடலாகவும் பிள்ளைங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் கொடுக்குறாருல்ல. இன்னும் மேலும் நிறைய சலுகை செஞ்சுட்டு தான் இருக்காரு. மக்களுக்கு நல்லது செஞ்சா சரி. ஆனால் இன்னும் அவருக்கு செய்ய வரைக்கும் நான் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருப்போம். லேப்டாப்பும் கொடுக்க அறிவிச்சிருக்கிறாங்க. அதுமாதிரி மகளிர் உதவித்தொகை 1000 ரூபா போயிட்டு இருந்துச்சு. இப்போ அதுல இருந்து 1500 எக்ஸ்ட்ரா போட்டு 2000 கொடுக்குறதா இருக்காரு. அதுவும் நிறைய பெண்களுக்கு உபயோகமா தான் இருக்கும். இன்னும் மேலும் முதல்வர் விஜய் அவர்கள் மேலும் சிறப்பா மக்கள் செய்யறதுக்காக கண்டிப்பா நாங்க அவருக்கு உறுதுணையா நிற்போம். நாங்க ஆக்சுவலி நாங்கள் கேரளாலேருந்து வந்திருக்கோம். தேனியில் தான் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ திண்டுக்கலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 மாதம் முன்னாடி நாங்கள் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வந்திருக்கோம். அந்த டைமில் பார்த்தா நம்மளோட இந்த பஸ் ஸ்டாண்டோட சரௌண்டிங்காக இருக்கட்டும், இல்லை மற்ற அந்த ஆட்சியை பற்றி நான் தவறு சொல்லலை. அந்த டைமில் நடந்த ஒரு சம்பவம் என்னென்னா, தண்ணி அடிச்சுட்டு இல்லை ஃபுல்லாக என்ன பண்ணுவாங்க, போதைக்கு அடிமையாக தான் இங்கே எல்லாமே சுற்றிட்டு இருக்கிறது நான் பார்த்துருக்கேன், கண்ணாலே பார்த்துருக்கேன். நானே எப்படிடா இப்படிலாம் இருக்காங்கன்னு யோசிச்சிருக்கேன். ஆனால் இன்னைக்கு பார்க்கும்போது இந்த சரௌண்டிங்கில் சும்மா ரவுண்ட்ஸ் நான் போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் ஏன்னா நம்மளும் இதெல்லாம் நம்ம பீர் சாப்பிட்றவங்க தான் இல்லை. அப்படி இருக்கிற அந்த ஒரு சிச்சுவேஷன்ல வச்சு பார்க்கும்போது இன்னைக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு நம்ம தளபதி விஜய் பத்தி நம்ம சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா சிஎம் ஆனதுக்கு அப்புறம் அவர் கொடுத்த கோரிக்கைகளா இருக்கட்டும், அவர் சொன்ன நிறைய விஷயங்களா இருக்கட்டும் கண்டிப்பா நிறைவேற்றுவாங்க. ஏன்னா தளபதிங்கும் போது அது நமக்கு தெரியும் என்னென்ன பண்ணுவார், என்னென்ன செய்வாருங்கிறது. இன்னும் நல்லது பண்ணுவாங்கிறது எங்களுக்கு 100% நம்பிக்கை இருக்கு. ஸோ இன்னும் என்ன பண்ணலாம், இந்த ஆட்சி லைஃப் லாங் தொடருங்கிறத இது பண்ணிக்கலாம் இல்லையா? உண்மைதானே, பொய் சொல்லல. வணக்கம், என் பேர் விஜயலட்சுமி. நான் திண்டுக்கல்ல இருந்து பேசுறேன், ஐயன்குளத்துல இருந்து பேசுறேன். இப்போ தாவேகா கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து இப்போ இன்னைக்கு பட்ஜெட் கூட்டத்தொடர் பண்ணாங்க. அதுல நிறைய சொல்லியிருந்தாரு சாரு. அதுல இப்போ ஏஐ மூலியமா நிறைய துறைகள்ல கண்காணிக்கிற விஷயத்த சொல்லியிருந்தாங்க.
அது நல்லாவே பாராட்டத்தக்கக்கூடிய விஷயமா இருந்துச்சு. இப்போ சிங்கப்படை இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து எல்லா பெண்களுக்கும் ஓரளவுக்கு சேஃப்டி இருக்கு. அது ஒரு முழுமையா இருக்குதான்னா அது கொஞ்சம் கண்காணிக்கிற மாதிரி இருக்கு. அது வந்து இப்போ எல்லா துறைகளிலுமே நிறைய பெனிஃபிட் கொண்டு வருவாங்க. ஸ்கூல் காலேஜஸ் எல்லாத்துலயுமே கொடுத்துருக்காங்க. அது வந்து கடைக்கோடி மக்கள் வரைக்கும் முழுசா போய் சேருதான்றதை மட்டும் சார் கொஞ்சம் கவனிச்சா நல்லா இருக்கும்னு நாங்க நினைக்கிறோம்.